அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. இப்போ 2 நாளாக எங்களோட மண்டபஜிலிக்கு பிரேக் கொடுத்துருந்தோம். அப்போ அந்த பிரேக் நேரம் அவர் இப்படி தான் திங்க் பண்ணிப்பார். ஏன்னா அப்பானா அம்மாவோட புருஷன், அப்பாடானா என்ன? அப்பாடானா அப்பாடா 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 அப்பாடா. அப்படியெல்லாம் அவங்கள விட்டுட்டு போக மாட்டேன். அவன் ரீட்டைல் கல்லன்டா, நீ ஹோல்சேல் கல்லன். உன்னோட பேலன்ஸ் ஆகின எல்லா வீடியோவையும் நாங்கள் எரியஸ் வைக்கவே மாட்டோம். உன்னோட வீடியோக்கு என்றைக்குமே நாங்கள் எரியஸ் வைக்க மாட்டோம். இப்போ வீடியோ கொஞ்சம் போகுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஜனவரி 20 சம்லான் எனக்கு இந்த கிணத்தை மூடணும். சம்லான் சின்ன புள்ளைய ஒழிக்க எனக்கு சரியான பயமாகிக்குது தெரியுமா? இவ்வளவு பெரிய கிணறு, இந்த கிணத்தை காணமா இல்ல கிணத்து பக்கத்துல இருந்து பம்பு சுத்த காணமா? சத்தியமா கிணத்தை தாங்க. இங்கதான் சார் படிக்கட்டு இருந்துச்சு, அதை எடுத்துட்டு பணம் மரத்தை ஓட்டிட்டு போயிருக்காங்க சார். இந்த ஏரியாவிலே வட்டாத கிணறு என் கிணறு தான் சார். இந்த கிணறை வச்சு நான் என்னென்ன விலைய வச்சு தெரியுமா? இந்த பக்கம் 500 தென்னை, இந்த பக்கம் 500 வாழை, நடுவுல ஒரு 1000 அடி நீளத்துக்கு வாய்க்கா, இந்த பக்கம் 500 கொய்யா மரம் சார். அம்புட்டி ஆட்டையை போட்டு போயிட்டு கிணறுக்கு இந்த பாக்ஸ் பார் கொண்டாந்து ஃபுல்லா அடிச்சு லொக் பண்ணி இந்த நெட் மாதிரி கொண்டாந்து என்னத்தான் சரி போட்டு ஃபுல்லா மூடிடணும். ஓ ஓ ரைட் 2x2. இதே பாக்ஸ் பார் எத்தனை பார் ஒன்று மட்டும் பாருங்க. இன்றைக்கு இன்னும் சின்னதாக்கி அடிக்கணும். எனக்கு பயம், சின்ன புள்ளே ஒழிக்குது. ஓ கிணறு தண்ணி நிறைஞ்சிக்குவாங்க. இந்த கிணறை மூடணும். இந்த பக்கத்துல இந்த கிணறை மூடணும். சின்ன புள்ளே ஒழிக்குதே வாப்பு. இது எனக்கு மிச்ச நாள் இது பயமாவே. ஏண்டா கொழும்புல இருந்து அங்கே இங்கே இப்போ புள்ளையோல் வருது. இந்த புள்ளையோளுக்கு விஷயம் தெரியாது. இப்போ சில அவுட்டேஷன்லேருந்து வர புள்ளையோளுக்கு என்ன மைண்ட்ரை தெரியும், ஸ்விம்மிங் சரி தெரியும், இதெல்லாம் தெரியும். இதெல்லாம் கழட்டி ஃபுல்லாக அடிச்சு மூடி போட்டுருவோம். நான் மோட்டரை போட்டு எடுத்துக்கொள்வோம். ஓ லொக் பண்ண இல்லை, எப்படி ட்ரில் பண்ணி இது பண்ணாலும் பரவாயில்ல, எங்களுக்கு தேவையான டைம் கழட்டுற மாதிரி. ஏன்னா நான் மோட்டரை போட்டு தண்ணி எடுக்கிறோம் தானே. இதுக்கு இந்த நெட்டெல்லாம் பயங்கரமாக இருக்குது. இது எல்லாத்தையும் கழட்டி எல்லாம் பாக்ஸ் பார் அடிக்கணும். பாக்ஸ் பார் அடிச்சு இந்த கட்டினா பாக்ஸ் பார் ஒன்று மட்டும் சொல்லுங்க, சாமானத்தை கொண்டு தரேன், அடிச்சு போட்டுடுங்க, அடிச்சு மூடி போட்டுருங்க. சின்னவங்களோ லேக்கிறே சரியான பயமாகி. அது இந்த இடத்துல வெஹிக்கல் பார்க்கிங் செஞ்சு விட்டா சரியா சார்? இந்த வார சார் மார்க்கல்ட வாவ் என்ன நடிப்புடா நடிக்கிறாய். அந்த ஸ்மார்ட் கிளாஸை போட்டு வீடியோ எடுத்து தான் பிள்ளைட மேலே பாசம் அக்கறைக்கிற மாதிரி காட்டிக்கொள்கிறார். வீடியோ எடுக்காமல் இவருக்கு பாசம் வராதா? டிசைன் நான் அடிக்கிறான், மேக்கப் போடாமல் நடிக்கிறான், பல்லு தீட்டாமல் நடிக்கிறான். ஓ ஏன்னா இப்போ நீ அம்பித்தான், ஏன்னா அப்படி தான் நடிப்பாய். எப்படி அக்கறை பிள்ளையோட மேலே? நீச்சல் தெரியாதாம், பொழுதா என்ன அவரை எப்படி தொலைநோக்கு பார்வையில் யோசிக்கிறான்னு பார்த்தீங்க தானே. பின்றியடா எம்ஜிஆரை பார்த்துருக்கேன், சிவாஜியை பார்த்துருக்கேன், ரஜினியை பார்த்துருக்கேன், கமலை பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு நடிகரை பார்த்ததே இல்லடா. இப்படி ஒரு நடிப்பை எங்கேயாவது சரி பார்த்திக்கிறீங்களா? இவன் சாதாரண ஆள் இல்லை. மொட்டை தலையிலையும் பேன் எடுப்பான், பாலைவனத்துலேயும் தண்ணி எடுப்பான், கொஞ்சம் விட்டா மழை தண்ணி எடுத்தே உப்பும் எடுப்பான். சரி, இப்போ இன்னொரு வீடியோ வைக்க அதையும் பார்த்துடுவாங்க. விடமீகி தானே இந்த விடமீகி தானே. சேர்மார்கள்ட்ட பைக்கெல்லாம் பார்க் பண்ணுறது வார அவங்கவுங்களோட எல்லாம் 4 பக்கத்துக்கு அந்த பாக்ஸ் பாரை போட்டு தூணேறிட்டி அமானா சீட் அடித்து இதை பார்க்கிங் ஆக்கிட்டுடுவோம். அப்போ டைரெக்டாக யாரும் வந்தால் வெஹிக்கிள் எங்கனைக்கு தான் பார்க் பண்ணணும். மிச்சம் அங்கிட்டும் இங்கிட்டலாம் கண்ட வாக்கில் போடையில யார்கிட்ட வெஹிக்கிள் இருந்தாலும் நீ துள்ளுக்க மட்டும் தான் வரணும். அங்கிட்டும் அந்த பாக்ஸ் பாரிக்கு தானே கடை 1x4 எடுத்துக்கிறேன் தானே. 1x4 எடுத்து ஒரு தூண் 2 தூண் 3 4 5 தூண் மாதிரி போட பார்ப்போம். இன்ஷால்லா இதை இப்போ வீடியோ பார்க்குறாங்களே தெரிஞ்சவங்க ஈக்கிறாங்க. அப்போ இந்த கிணத்துட வேலைக்கும் கம்பியூர்லாம் எடுத்து தருவாங்க. அவங்க பார்ப்பாங்க. இனி இன்ஷால்லா விருப்பம் உள்ளவங்க எடுத்து தருவாங்க. இல்லாட்டி இப்படி பாரு எடுத்து இந்த தூண் என்ன விலை வரும்? இந்த தூண் என்கிட்ட கொஞ்சம் ஈகிதானே நான் கழட்டினேன். அது எனக்கும் தூண் கொஞ்சம் எடுப்போம். எடுத்து 4 பக்கத்துக்கு தூணை போட்டு பார்க்கிங்கை செஞ்சு விட்டுட்டோம்டா சரி. இந்த கிணத்துக்கும் சொன்னேன், கிணறு பயமாசுறது எனக்கு. இது புள்ளையோ லீக்கிற விஷயம் விடமே. அதனால கிணத்தொன்னாவும் மூடிவிடுவோம். இன்றைக்கு சம்லானிக்கு இந்த பாக்ஸ் பாரை கொண்டாந்து ஃபுல்லாக கிணத்தை மூடிவிட சொல்லுவோம். தண்ணி போகிறதுக்கு மட்டும் எங்களை மோட்டரை போட்டு தானே தண்ணி எடுக்கிறேன். இன்னைக்கு குளிக்கிறே ஒன்று மில்லே சின்ன புள்ளையோ லீக்கிற விடம். வீடியோ பார்க்குறவங்க இன்ஷா அல்லாஹ் பல மிச்சம் வேலை இருக்குது, எல்லாத்தையும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிக்கிறதா. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி.
பார்த்தீங்க தானே மை மக்களே, ஓதுறதே அந்த மதரசால 40 பிள்ளைகள் தான். அதில் வேறு எல்லாம் கஷ்டப்படுற பிள்ளைன்னு இவன் வாயாலே சொல்லிட்டான். மாட்டிக்கினாரு ஒருத்தரு இவரை காப்பாற்றணும் கத்தரு. சேர்மார்க்கு பார்க்கிங்க. அடே சேர்மாரே 1-2 பேர் தாண்டா ஈப்பாங்க. அதில் அவங்களுக்கு என்னதுக்குடா பார்க்கிங்? வீணான செலவு. ஈக்கிற செலவை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கொண்டே போகிறான். சிறிது வேலை பாக்கி உள்ளதுன்னு சீன செவர் கெட்டுறதுக்கு 3 தலைமுறை போச்சான். அதே மாதிரி இந்த ஜெம்மத்தில் இவன் இந்த வேலையை முடிக்க போகிறது இல்லை. ஏன்னா இவனுக்கு காசு அனுப்புகிற டோனர்ஸ் மாறிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிய இவன் எவ்வளோ பெரிய டுபாக்கு உண்டு. மை மக்களே, இந்த மண்டபஜிலி காசு அனுப்புகிறவனும் ஹலாலாக சம்பாதிச்ச சல்லியாக இருக்காது. ஏண்டா தெரிஞ்சுக்கொண்டு இவனை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கொண்டு இந்த காசு அனுப்புகிறேன்டா இவன்கிட்ட அவங்களோட சல்லியெல்லாம் ஹராமாக சம்பாதிச்ச சல்லியாக தான் இருக்கும். அந்த தூள் விற்ற கஞ்சா விற்ற மக்களை ஏமாத்தின அந்த மாடு களவெடுக்கிறவர்கள் தான் இவனுக்கு சல்லி அனுப்புகிறேன். ஏன்னா ஊரில் அவங்களுக்கு கெட்ட பேர் இருக்கும் நிறைய. அந்த கெட்ட பேரை நல்ல பேராக மாற்றுறதுக்கு அவனோட ஹராமான சல்லியெல்லாம் இவனுக்கு அனுப்புகிறாங்க. ஏன்னா இவன் வாயால் அந்த பேரை சொல்லி துவா செய்யுங்கன்னு அந்த ஒரு வார்த்தையை கேட்கணும் இந்த சைதுபாவோட வாயால். என்ன செய்ய ஆளா இவன் கூத்து இதுக்கு மேலே இன்னும் இன்க்ரீஸ் ஆகுமே. நோம்பு நேரம் இதை விட அட்டகாசம் போடுவானே. இவன் நோம்புல போடுற கூத்தை பார்த்தேன்டா நாங்களும் வீடியோ போடுவேடா. நீ போடுற கூத்துக்கு எல்லாத்துக்கும் நாங்களும் சும்மைக்க மாட்டான்டா. எங்களையும் சேர்த்து பாவத்தாளி ஆக்குறாயிடா நீ. பாருங்கள், இந்த வீடியோ பார்க்குற நேரம் உங்களுக்கு விளங்குறதாக்கும் அந்த புறம்போக்கு அம்ஜத் டிபி விஜய் தூங்க இவன் பின்னுக்காலே தான் ஆகிக்கிறான். அவன் என்ன சொல்கிறானோ இவன் பூம்பு மாடு மாதிரி தலையாட்டுறான். துன்னா பாரகத்தா அதுதான் அம்ஜட்ட வேலை. அல்லா எப்படி அவசரம் இவனை இந்த நோம்புக்கு முந்தியே இந்த மதரசா விட்டு அனுப்பணுமா? வெளியே தள்ள வேண்டியதா இருக்கும். இல்லாட்டி இவன் வீடியோ போடுவான். யாலா உனக்காகவே நோம்பு நோத்தேன், உனக்காகவே கஞ்சி குடிக்கிறேன்னு பிளவில் சொல்ல வச்சு துவா செய்யுங்கன்னு சொல்ல வச்சு அந்த பக்கத்தால் இவனை அம்ஜத்தும் சேர்த்து கொண்டே வருவான் சல்லியை. இப்போ இன்னொரு ஐட்டம் ஒண்டிக்கு அதையும் பார்த்துடுவான். பார்த்தீங்க தானே, லோகோ போட போகிறான் மதரசாக்கு. அதை விட குவாலிட்டியான லோகோன்னு நாங்கள் உங்களுக்கு தாரோம், அதை போடுடா. எப்படி இந்த லோகோ தான் சூப்பர் ஆகிக்கு. என்ன ஒரு தெய்வீக முகம். இந்த நடிப்பெல்லாம் இவன் வீடியோக்கு மட்டும்தான். வீடியோ எடுக்காத நேரம் வாயை திறந்தானோ காக்குஸ் போக்கும் தோறுவேன் அந்த மாதிரி. எனிவே ஆனவரை சொல்லிவிட்டோம். நாங்களும் விடமாட்டோம், அவனும் வீடியோ போட விட மாட்டான். பாப்போம் என்ன நடக்குதுன்னு. அஸ்ஸலாமு அலைக்கும், குட் பை. கிட்ட நீ மட்டும் ஸ்ரீலங்கா கொழும்பு முட்டுக்கால் போட்டு 10 நாள் ஒப்பனும்.